ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் பவின். புதுக்கோட்டை மாவட்டத்துல, தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்துல 26 வயதான ஆபவானன் என்னும் நபர் 16 வயது, அதாவது 18 வயசு மேஜர் கூட ஆகாத ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணுக்கு குழந்தையும் கொடுத்து துரதிருஷ்டவசமா பிறந்த குழந்தை உயிர் இழந்துட்டு. ஸோ இது போஸ்கோ சட்ட ரீதியா பார்த்தாச்சுன்னா அந்த நபர் மேல கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அதன்படி புதுக்கோட்டை நீதிமன்றமானது தற்போது அவர்களுக்கு, அதாவது அந்த நபருக்கு 20 ஆண்டு கால கடும் காவல் தண்டனையும், அது மட்டுமல்லாமல் 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு இழப்பீடாக அந்த சிறுமிக்கு கொடுப்பதற்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, இந்த குற்ற செயல் போஸ்கோ ஆக்ட் என்பது கண்டிப்பா ஒரு சிறுமி, 18 வயது நிரம்பாத ஒரு சிறுமி, அவர்கள் சம்மதத்துடன் கூடிய உறவாக இருந்தாலும் கூட அது குற்றமாகத்தான் கருதப்படும். அதாவது குற்றம் செய்யக்கூடிய நபருக்கு. அது மட்டுமல்லாமல் திருமணம் செய்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினால் கூட அது குற்றமாக தான் கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்காம இருக்கிறதுக்கு சட்டம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதாது. தமிழகத்தை ஆள்கிற ஆட்சி, தமிழ்நாடு அரசானது, சமீப காலத்தில் பதவியேற்ற அரசானது பெண்களுக்கு எதிரான குற்றத்தையும் போதைப் பொருளுக்கு எதிரான குற்றத்தையும் குறைப்பதாக வாக்குறுதி கொடுத்தது. அது நம்ம சட்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணா போறாரு, சரியான அரசியலையும் ஃபாலோ பண்ணாதான் இது மாதிரியான குற்றத்தை தடுக்க முடியும். ஸோ தமிழ்நாடு அரசு, டிவிகே அரசு, தளபதி விஜய் அவர்களின் ஆட்சியில் இது மாதிரியான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆதரவு அளிப்பவர்களுக்கு நன்றி, வணக்கம்.